எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டாரு. சரி அதனால் காலைல டிஃபன் பண்ண டைம் இல்லை. காலைல ரெடி ஆகிட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு கட்டியெல்லாம் முடிச்சு வெளியே போயிட்ட பிறகு எனக்கு கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஏன்னா என்னால் எழுந்திரிச்சி எதுவும் செய்யவும் முடியாது, காலையில் சாப்பிடாம இருக்க முடியாதுன்றனால இட்லியும் 2 இட்லி 2 வடை வாங்கி கொடுத்துருந்தாரு. நான் சொன்னேன் 1 வடை போதும்னு, இதெல்லாம் சூடாக இருக்கிறதுனால நான் 1 வடை அப்போவே எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்தது. சட்னி வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு சட்னி அரைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் டிஃபன் வந்து கடையில் தான் வாங்கி கொடுத்தாரு. மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, கோஸ் சாம்பார் தான் பண்ணியிருந்தாரு. நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று சாப்பாடுக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் சல்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கோஸ் எப்போவுமே அப்படி தானே இருக்கும். ஆனாலும் சாப்பாடுக்கு சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அப்புறம் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தான் வறுத்துருந்தார். கோஸ் சாம்பார் ஆல்ரெடி கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். அப்பளம் சொல்லவே தேவையில்ல. அதனால் நான் அப்பளம் எடுத்துக்கல. எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் வைக்க சொன்னேன். எனக்கு கொஞ்சம் காரமாக அதில் கோஸ் சாம்பாரில் போட்டு பசங்க சாப்பிட்டா சாப்பாட்டில் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் ஊறுகாய் வைக்க சொன்னேன். மத்தியானம் வந்து என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மழையில் அவருக்கு காலையில் எழுந்திரிக்கவே முடியலங்க. இருந்தாலும் சமைக்கணுமேன்றதுனால தான் எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று சமைக்கிறார். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.